நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா உண்டாவது கடவுள். அச்சி சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்களிடமிருந்து ரட்சித்தருள் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூது உரைத்தார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இதோ ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படி எனக்கு நிகழ்த்தும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. வாக்கு மனிதரானார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரானது உடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஜெபமாலை ஜெபிக்கும் முன் மன்றாட்டு. அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா, சாதாரண எளிய மனிதராயும் நன்றெறியாத பாவிகளாயும் இருக்கிற அடியும் மாட்சியும் புகழும் கொண்ட ஒரு திருமுன் ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாக இருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் இந்த 33 மணி மன்றாட்டையும் செய்ய ஆவலாய் இருக்கிறோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்ய அருள் தாரும். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தடி எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. துயரின் மறையுண்மைகள். முதலாவதாக இயேசு இரத்த வியர்வை சிந்தியதை தியானிப்போமாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திடும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்கு
எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் நல்லக பாதை நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். இரண்டாவது துயரின் மறையுண்மை. இயேசு கற்றூரில் கட்டுண்டு அடிபட்டதை தியானிப்போமாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓயின் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பினின்று எங்களை மீட்டருளும், எல்லாரையும் நல்லக பாதை நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு
யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்திருடும். மூன்றாவது துயரின் மறையுண்மை. இயேசு முள்முடி சூட்டப்பட்டதை தியானிப்போமாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓயின் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். நரக நெருப்பினின்று எங்களை மீட்டருளும். எல்லாரையும் விண்ணக்கு பாதை நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். முதன்மை வானதூதரான புனித மிக்கேலி, வானதூதர்களான புனித கபரியேலி, ரபேலி, திருத்தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்ட இந்த 33 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழறையோடு சேர்த்து புனித கன்னிமரியாளின் திருப்பாதத்தில் காணிக்கையாக வைத்து உங்களை மன்றாடுகிறோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்கு ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நீரே
அவருடன் ஜெபிப்பதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு, அவர் தந்திருக்கிற நேரத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே ஏழைகளுடைய பாதுகாவலாக உதவிகரமாக இருந்த ஹங்கேரி நாட்டு புனிதை எலிசபெத் தன்னுடைய செல்வங்களிலெல்லாம் இறைவனை தேட இயலாமல் ஏழைகளிடத்திலே இறைவனை தேட முயற்சித்தார். அரசியாக இருந்த அவர் ஆண்டவரிடத்திலே செல்வதற்கு அந்த அரச தன்மையை விட ஏழ்மை தன்மையை முக்கியம் என்பதை முன்னிறுத்தினார். ஏழ்மையாக வாழ்வதுதான் ஆண்டவரை சொந்தமாக்க முடியும் என்று சொல்லி அவர் நினைத்தார். அதற்கு ஏற்றபடி தன் வாழ்வை மாற்றி அமைத்துக் கொண்டார். இது ஒரு நேரத்தில் நானும் நீங்களும் செல்வ செழிப்போடு வாழ்வதற்காக அல்ல, மாறாக நெருக்கடியான நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் இயேசுவே என்று பெயரை சொல்லி கூவி அழைக்கிற பொழுது, ஏழ்மையாக இருக்கிற பொழுது பெயரை சொல்லி கூவி அழைக்கிற பொழுது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மை அரவணைக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை பாதுகாக்கிற நம்பிக்கையோடு இயேசுவே என்று அழைத்து அவரிடத்திலே இந்த பாடலை பாடி ஒப்புக் கொடுப்போம். இயேசுவை உற்று நோக்குங்கள். கரங்களை குவித்து கண்களை திறந்து ஆண்டவரே எதையை நோக்கு கொடுத்து பாடுவோம். இயேசு இயேசு என்று அழைத்து பேசு பேசு உன் கதையை. இயேசு இயேசு என்று அழைத்து பேசு பேசு உன் கதையை. உந்தன் குரலை கேட்டு உன்னை மீட்டு வாழம் சேர்க்கும் தேவன். உந்தன் குரலை கேட்டு உன்னை மீட்டு வாழம் சேர்க்கும் தேவன். இயேசு இயேசு என்று அழைத்து பேசு பேசு உன் கதையை. வாழ்வாக வழியாக உயிராக மண்ணிலே வந்தவர், அணையாக நெருப்பாக உன்னிலே எரிந்து கொண்டிருப்பவர் ஆண்டவர் ஒருவர் மட்டுமே. அவரை உற்று நோக்கி இந்த நாள் முழுவதும் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி பாடுவோம். வாழ்வாய் வழியாய் உயிராய் மண்ணில் சுடராய் அலையா ஒளியாய். வாழ்வாய் வழியாய் உயிராய் மண்ணில் சுடராய் அலையா ஒளியாய். வந்தார் இயேசு உயிர் தந்துணை மீட்டார் இயேசு. கல்வாரி சிகரத்தில் நம் சிந்தியேசு. இயேசு இயேசு என்று அழைத்து பேசு பேசு உன் கதையை. இயேசு இயேசு என்று அழைத்து பேசு பேசு உன் கதையை. இயேசுடைய பிரசன்னத்தில் இருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் விலை மதிக்க முடியாதது. அவர் வாழ்க்கையில் அர்த்தத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார்.
அவரே வாழ்வு, என் மூச்சு, என்னுடைய வழி என்று சொல்லி ஒப்புக் கொடுங்கள். அவரை பார்த்துக் கொண்டே இருக்கும். நம் எல்லா தேவைகளையும் அவர் சந்திப்பார். பாவிகள் நம்மை நீக்கவே மண்ணில் ஆதரவாய் எழுந்தார். பாவிகள் நம்மை நீக்கவே மண்ணில் ஆதரவாய் எழுந்தார். போதனைகள் பல தந்து நம்மை வேதனையில் வெற்றி பெறச் செய்தார். கல்வாரி சிகரத்தில், கல்வாரி சிகரத்தில் இயேசு இயேசு என்று அழைத்து பேசு பேசு உன் கதை. திரும்ப இயேசு இயேசு என்று அழைத்து பேசு பேசு உன் கதை. உந்தன் குரலை கேட்டு உன்னை மீட்டு வாழவும் செய்யும் தேவனவர். உந்தன் குரலை கேட்டு உன்னை மீட்டு வாழவும் செய்யும் தேவனவர். இயேசு இயேசு என்று அழைத்து பேசு பேசு உன் கதை. எழுந்து நின்று திருப்பாடல் 20 நாம் வாசித்து ஜெபிப்போம். திருப்பாடல் 20 திருவிளையத்தை கரங்களில் எடுத்துக்கொள்வோம். அரசனுடைய வெற்றிக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரு பாடல். இது அரச வெற்றி என்னும் சொல்லலாம், குடும்பத்திற்காக என்னும் சொல்லலாம். நம்மோடு நமக்கு அருகிலே வசிக்கிற ஒவ்வொருவருடைய வெற்றிக்காக இந்த நெருக்கடியான நேரத்திலே ஆண்டவர் நமக்கு பதிலை தர வேண்டும் என்பதற்காக இந்த பாடல் என்றும் நாம் ஏற்றுக்கொள்ளலாம். திருப்பாடல் 20 9 திருவசனங்களையும் ஒவ்வொரு வசனமாக வாசிக்கிற பொழுது பேசு பேசு உன் கதையை என்று நாம் பாடலாம். பேசு பேசு உன் கதையை. திருப்பாடல் 20 முதல் திருவசனம். நெருக்கடி வேளையில் ஆண்டவர் உமக்கு பதிலளிப்பாராக. யாக்கோபின் கடவுளது பெயர் உம்மை பாதுகாப்பதாக. பேசு பேசு உன் கதையை. தூயகத்திலிருந்து அவர் உமக்கு உதவி அனுப்புவாராக. சீயோனிலிருந்து அவர் உமக்கு துணை செய்வாராக. பேசு பேசு உன் கதையை. உம் உணவு படைகளை எல்லாம் அவர் நினைவில் கொள்வாராக. உமது நீதி பலியை ஏற்றுக்கொள்வாராக. பேசு பேசு உன் கதையை. உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக. உம் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக. பேசு பேசு உன் கதையை. உமது வெற்றியை குறித்து மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போமாக. நம் கடவுளின் பெயரால் வெற்றி கொடி நாட்டுவோமாக. உம் விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. பேசு பேசு உன் கதையை. ஆண்டவர் தாம் திருப்பழிவு செய்தவருக்கு வெற்றி தருகிறார். தமது தூய வானகத்திலிருந்து அவருக்கு பதிலளிக்கின்றார். வெற்றி அளிக்கும் நமது வலக்கையின் ஆற்றலை காட்டுகின்றார் என்று இப்பொழுது நான் அறிந்து கொள்கின்றேன். பேசு பேசு உன் கதையை. சிலர் தேர்ப்படையிலும் சிலர் குதிரை படையிலும் பெருமை கொள்கின்றனர். நாமோ நம்மால்
கடவுளாகிய ஆண்டவரின் பெயரில் பெருமை கொள்கின்றோம். பேசு பேசு உன் கதை. அவர்கள் தடமாறி விழுந்தார்கள், நாமோ நிமிர்ந்து உறுதியாய் நிற்கின்றோம். பேசு பேசு உன் கதை. ஆண்டவரே, அரசருக்கு வெற்றி அருளும். நாங்கள் கூப்பிடும் வேளையில் எங்களுக்கு பதிலளிகள். இயேசு 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 என்று அழைத்து பேசு பேசு உன் கதை. இயேசு இயேசு என்று அழைத்து பேசு பேசு உன் கதை. கரங்களை விரித்துக் கொண்டு இயேசுவை உற்று நோக்கி இந்த மாலை ஜெப நேரத்திலே ஆண்டவருடைய நற்கருணை பிரசன்னத்தில் இருக்கிற விலைமதிக்க முடியாத ஆண்டவருடைய அருள் கொடைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். உடைய விரிந்த கரங்கள் மோசேவை போல இருக்கட்டும். உடைய உயர்ந்த எண்ணங்கள் ஆண்டவர் இயேசுவிடம் செல்லட்டும். உடைய உடல் பொருள் ஆவி தூய ஆவியானவரிடம் அர்ப்பணமாகட்டும். இது ஜெபிக்கிற நேரம். நம்முடைய உழைப்பு, நம்முடைய பொறுப்பு, நம்முடைய கடமை, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் அவர் பாதத்திலே நாம் ஒப்புக் கொடுக்கிற பொழுது அவர் நம்மை மேலே மேலே எழுப்பிக் கொண்டே இருப்பார். 20 நாளிலே அங்கேயே நாட்டில் இருந்த ஒரு புனிதையை ஆண்டவர் உருவாக்கினார். அவருடைய செல்வ செழிப்பு அல்ல, மாறாக ஆண்டவருடைய சன்னதிதான் நிம்மதி என்பதை அவர் உணர்ந்தார். வறுமையினால் அல்ல, வறுமையினால் ஆண்டவரை கண்டுகொள்ள முடியும் என்று நம்பி வைத்தார். அதே ஆண்டவர் தான் நம் மத்தியிலும் இருக்கிறார். சேர்ந்து ஜெபியுங்க. உடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே என்று கூவி அழைத்து ஆண்டவருடைய திருப்பாதத்திலே ஜெபிப்போம். இயேசுவே 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 இயேசுவே. இந்த மாலை நேரத்திலே இந்த வழிபாடு ஆண்டவரை பாதத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த காலை முதல் இந்த மாலை நேரம் வரை எனக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரத்தில் ஆண்டவரே, நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான அனுபவங்களை கொடுத்திருக்கிறேன். தேவா, விபத்துகள் ஆபத்துகளில் இருந்து எங்களை காப்பாற்றி இருக்கிறேன். இன்னும் சிறப்பாக ஆண்டவரே, அடியேனுக்கு ஒரு ஆபத்து இருந்து பொழுது ஆண்டவரே, அதிலிருந்து நீ காப்பாற்றி உனக்காக சாட்சியாக வாழ வீட்டுக் கொண்டு வந்திருக்கிறேன். ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. நம் ஆலயத்திலே ஜெபிக்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் நீரும் பாதத்திலே ஏற்றுக்கொள்வீராக. அவருடைய எண்ணங்களை உடைய கட்டப்படி நிறைவேற்றுவீராக. இயேசுவே, நான்கேறு நாட்டிலிருந்து ஒரு பெரிய இளவரசியை உமக்கு சாட்சியாக மாற்றியது அதுபோலத்தான் இந்த புளிய மண்ணிலும் ஆண்டவரே, இப்பொழுது நற்கருணை ஆராதனையிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீரே மாற்றுவீராக. செல்வத்தினால் அல்ல, மாறாக ஏழ்மையினால் வறுமையினால் உம்மை தேடுகிற பொழுது கண்டுகொள்ள முடியும் என்கிற உணர்வை தருவீராக. இயேசுவே 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 இயேசுவே. நம் அன்றாட்டுகளை எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நற்கருணை பிரசன்னத்தில் ஒப்புக் ஜெபிக்கிறோம். எங்கள் தூய்மை மிகு தந்தையே, ஆமென். சில நாடுகள் மௌனமாக நற்கருணை ஆண்டவரை ஆராதியுங்கள். பின் மாண்புயர் கீதத்தை பாடி நற்கருணை ஆண்டவருடைய ஆசிரியை பெறுவோம்.
வானின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே. மன்றாடுவோமா. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைப்பொருளை வழங்கும் நாம் உமது மீட்பின் பயனை விடாமல் துய்த்துணர்ந்த மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். Oh
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினரிடம் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நண்பரவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. செல்வராஜ் ஆக்கிய மணி இவர்களுடைய கருத்துப்படி பாத்திமா, முத்தப்பன், ஜெயமேரி, சபரி மற்றும் ரீட்டா ஆண்களை பாற்றிக்காகவும், அந்தோனி மற்றும் கேத்ரின் கட்டப்படி அந்தோனி சூசை மேரி மற்றும் குடும்பத்திலே மறைந்த அம்மாக்களுக்காகவும், ஜிஷா கட்டப்படி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் இறந்த அம்மாக்களுக்காகவும், ரத்னசாமி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் இந்த திருப்பலியில் நேரலையிலே அணுகின்ற உங்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளுக்காகவும் அர்ப்பணம் செய்யப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியாருடைய அன்பு பக்தர்களே, செல்வத்தினால் அல்ல மாறாக வறுமையினால் ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொள்ள முடியும் என்பதைத்தான் இந்த நாட்டினுடைய புனிதர் ஹங்கேரி நாட்டு இளவரசி எலிசபெத் உணர்ந்தார். திருமணமாகி 3 குழந்தைகளை பெற்றெடுத்து செழிப்பிலே வாழ்ந்தவர் தன்னுடைய சொத்துக்கள், மாளிகைகள் அனைத்தையும் ஏழைகளுக்கு எடுத்து வைத்துவிட்டு மடங்களை அமைக்க ஆரம்பித்தார். ஏழைகளோடு வாழ ஆரம்பித்தார். அவர்களுக்காகவே தன் வாழ்நாளில் மீதி நாட்களை செலவழித்தார். இறக்கிற வரை அவர் இருந்த அனைத்தையும் கொடுத்தார். அதுவும் குறிப்பாக அந்த இறப்பின் பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரே ஒரு உடையை மட்டும் எனக்காக வைத்து விடுங்கள் என்று சொன்னார். என்ன உடை பார்த்தா அது கிழிந்த பழைய துணி. அது எதற்கென்றால் அந்த துணியிலே அவரை சுற்றி அடக்கம் செய்ய வேண்டும். அதாவது நான் இறந்த பின்பு கூட எனக்கு புதிதாக எதுவும் செய்யக்கூடாது என்பதிலே அரசு மிக தெளிவாக வந்தார். அதனால் தான் அவருக்கு இறைவன் பெரிய கொடையை வானகத்திலே கொடுத்திருக்கிறார். புனிதை என்கிற பட்டத்தை கொடுத்தார். நமது வாழ்விலும் இதை வானமாக எடுத்துக் கொள்ளலாம். அதிகமாக காசு பணத்தை சேர்த்துகின்ற அந்த எண்ணத்திற்கு கொஞ்சம் மாறி ஆண்டவரை சேர்க்க வேண்டும். இந்த நவம்பர் மாதத்திலே இறைவனை ஆதாயமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இறைவனுக்காக வாழ சில நாடுகள் நாம் செலவு செய்ய வேண்டும். அந்த நேரத்திலே ஆண்டவர் நம்மை சந்திப்பார். இந்த உணர்வோடு திருப்பலியிலே தகுந்த முறையில் பங்கேற்க நம் பாவங்களை ஏற்றுக்கொண்ட மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியானுடைய மரியாதையும் வானக புனிதரனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களை நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக மேற்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்கும் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஏழைகளிடத்திலே இயேசுவை கண்டு போற்ற புனித எலிசபெத்துக்கு வரமருளினீரே. அவருடைய பரிந்துரையால் நாங்கள் ஏழைகளுக்கும் துன்புறுவோருக்கும் இடையராத அன்பு பணிபுரிய அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவருந்துவேன். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 1-6 மற்றும் 14-20 வரை. யோவான் எனக்கு ஆண்டவர் கூறியது, சர்தையில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது: கடவுளுடைய 7 ஆவிகளையும் 7 விண்மீன்களையும் கொண்டிருப்பவர் கூறுவது இதுவே: உன் செயல்களை நான் அறிவேன். நீ பெயர் அளவில்தான் உயிரோடு இருக்கிறாய், உண்மையில் இறந்துவிட்டாய். எனவே விழிப்பாயிரு. உன்னில் எஞ்சி இருப்பதை உறுதிப்படுத்து. அது இறக்கும் தருவாயில் உள்ளது. என் கடவுள் திருமுன் உன் செயல்கள் நிறைவற்றவையாய் இருக்க கண்டேன். நீ கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கொள், அவற்றை கடைபிடி. மனம் மாறு, நீ விழிப்பாயிரு. இல்லையே நான் திருடனைப் போல வருவேன். நான் எந்த நேரத்தில் உன்னிடம் வருவேன் என்பதை நீ அறியாய். ஆயினும் தங்கள் ஆடைகளை கடைபிடித்துக் கொள்ளாத சிலர் சர்தையில் உள்ளனர். அவர்கள் வெள்ளை ஆடை அணிந்து என்னுடன் நடந்து வருவார்கள். அவர்கள் அதற்கு தகுதி பெற்றவர்களே. வெற்றி பெற்றோர் இவ்வாறு வெள்ளாடை அணிவிக்க பெறுவர். வாழ்வின் நூலிலிருந்து அவர்களின் பெயர்களை நீக்கிவிட மாட்டேன். மாறாக என் தந்தை முன்னிலையிலும் அவருடைய வானதூதர்கள் முன்னிலையிலும் அவர்களின் பெயர்களை அறிக்கையிடுவேன். கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். இளமோதிக்கேயாவில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது: ஆமீன் எனப்படுவோரும் நம்பிக்கைக்குரிய உண்மையான சாட்சியும் கடவுளது படைப்பின் தொடக்கமும் ஆனவர் கூறுவது இதுவே: உன் செயல்களை நான் அறிவேன். நீ குளிர்ச்சியாகவும் இல்லை, சூடாகவும் இல்லை. குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இருந்திருந்தால் எத்துணை நலமாய் இருந்திருக்கும். இவ்வாறு நீ குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இல்லாமல் வெதுவெதுப்பாய் இருப்பதால் என் வாயிலிருந்து உன்னை கட்டிவிடுவேன். எனக்கு செல்வம் உண்டு, வளமை உண்டு, ஒரு குறையும் இல்லை என நீ சொல்லிக் கொள்கிறாய். ஆனால் நீ இழிந்த, இறக்கத்தக்க, வறிய, பார்வையற்ற, ஆடையற்ற நிலையில் இருக்கிறாய் என்பது உனக்கு தெரியவில்லை. ஆகவே நீ செல்வம் பெறும் பொருட்டு உடம் போட்ட பொன்னையும் ஆடையின்றி வெட்டி நிற்கும் நிலையை பிறர் காணாதபடி அணிந்து கொள்ள வெண்ணாடையையும், நீ பார்வை பெறும் பொருட்டு உன் கண்களில் தரவிக்கொள்ள மருந்தையும் என்னிடமிருந்து விலைக்கு வாங்கிக் கொள்ளுமாறு உனக்கு அறிவுரை வழங்குகிறேன். நான் யார் மீது அன்பு செலுத்துகிறேனோ அவர்களை கடித்து தண்டித்து திருத்துகிறேன். ஆகவே நீ ஆர்வம் கொண்டு மனம் மாறு. இதோ நான் கதவு அருகில் நின்று கொண்டு தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவருந்துவேன். அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள். நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எவருக்குமே எனது அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். ஆண்டவர் வணங்கும் மருள்வாக்கு. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி: வெற்றி பெறுவோருக்கு அரியணையில் வீற்றிருக்கும் உரிமையை அளிப்பேன். வெற்றி பெறுவோர்க்கு அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளித்திடுவேன். வெற்றி பெறுவோர்க்கு அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளித்திடுவேன். வெற்றி பெறுவோர்க்கு அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளித்திடுவே. மாசற்றவர்களாய் நடப்போரே, இன்னொரு நேரியவற்றை செய்வோரே, உளமாற உண்மை பேசுவோரே, தம் நாவினால் புறம் கூறா, தம் தோழருக்கு தீங்கிழையா, தம் அடுத்தவரை பழித்துரையா. வெற்றி பெறுவோர்க்கு
ஓர்க்கு அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளித்திடுவே. வெற்றி பெறுவோர்க்கு அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளித்திடுவே. நெறிதவறி நடப்போரை இழிவாக கருதுபவர், ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பவர், தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறாதவர். பல்லவி. வெற்றி பெறுவோர்க்கு அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளித்திடுவே. வெற்றி பெறுவோர்க்கு அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளித்திடுவே. தன் பணத்தை வட்டிக்கு கொடாதவர், மாசற்றவருக்கு எதிராக கையுட்டு பெறாதவர், நீதியின் வழியில் நடப்பவர், இவ்வாறு நடப்போர் என்றென்றும் நிலைத்திருப்பார். வெற்றி பெறுவோர்க்கு அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளித்திடுவே. வெற்றி பெறுவோர்க்கு அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளித்திடுவே. Alleluia, 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 alleluia. கடவுளும் நம்மீது அன்பு கொண்டுள் நம் மகனை தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 19 இறைவார்த்தைகள் 1-10 வரை. அக்காலத்தில் இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார். அங்கு சக்கை என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தட்டுவோருக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை. ஏனெனில் சக்கை குட்டையாய் இருந்தார். அவர் முன்னே ஓடி போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியில் தான் வர இருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணார்ந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்க போயிருக்கிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய் குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை பார்த்து, இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று. ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. எழுந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 51:7. கடவுள் நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை புறக்கணிப்பதில்லை. என்னோட சொல்லுங்க, கடவுள் நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை புறக்கணிப்பதில்லை. இன்னைக்கு இந்த திருவழிபாட்டில் ஹங்கேரி நாட்டு புனித எலிசபெத்துடைய நினைவு கொண்டாடுறோம்.
அவர் ஒரு செல்வ செழிப்பிலே வாழ்ந்த சீமாட்டி. அதிலே அவருக்கு கிடைக்காத ஒரு பெரிய ஒரு திருப்தி ஆண்டவர் இயேசுவிடத்திலிருந்து கிடைத்தது. செல்வத்தில் துறக்கிற பொழுது ஆண்டவர் இன்பத்தை அதிகம் தருவதாக அவர் உணர்ந்தார், சாட்சியாக மாறினார். இன்னைக்கு அதே மாதிரிதான் ஒருவரை நாம் சந்திக்கிறோம். வழக்கமாக சக்கீவை பற்றி நிறைய நம்ம கேட்டிருக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் இன்னொரு வகையில சிந்திக்கலாம் என்று பார்க்கிறேன். அதாவது சக்கீவினுடைய தலைமை பண்பு, ஆண்டவர் இயேசுடைய தலைமை பண்பு. தலைவனாக 2 பேரையும் இன்னைக்கு நாம பார்க்கலாம். முதல்ல சக்கை. ஏன் அவரை தலைவராக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா, அவர் வரி தண்டுபவர்களுக்கு எல்லாம் தலைவராக இருக்கிறார். வரி தண்டுபவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா, ரோமை அரசர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள். யூத இனத்திலிருந்து வரியை வசூலித்துக் கொண்டு சென்று ரோமை அரசர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறார். இவரும் ஒரு தலைவர். அந்த தலைவருடைய நோக்கம் என்ன? பணம். பணம் சம்பாதிப்பது. அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது? மக்களிடமிருந்து வரியை தண்டி, இன்னும் சொல்ல போனா அதிக வரியை வாங்கி கொஞ்சம் அரசருக்கு கட்டிவிட்டு மீதியை தாங்களே வைத்துக் கொள்வது. தலைவர் அப்படிங்கிறது அவருடைய எண்ணங்கள் எவ்வளவு உயர்வாக இருக்கும். அவருக்கு கீழே நிறைய பணியாட்கள் இருந்தார்கள், வேலையாட்கள் இருந்தார்கள், அதிகாரம் இருந்தது. இந்த தலைவனுடைய ஏவலை கேட்டு வேலை செய்வதற்கு நிறைய பேர் அவருக்கு பணிந்திருந்தார்கள். காரணம் எல்லாவற்றையும் சொல்லுகிற பொழுது பணம் பணம் பணம். இதைத்தான் இந்த தலைவர் தன்னுடைய வாழ்வில் முக்கியமாக இருந்தார். சமீபத்தில் ஒரு நபரை சந்திச்சு அவர் சொன்ன முதல் வார்த்தை, ஃபாதர், வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கிற ஆசை இருந்தா என்ன வேணா செய்யலாம். முதல்ல அந்த ஆசை இருந்தா என்னோட இந்த சகோதரரை பிசினஸ் பேச, தொழில் பேச வர சொல்லுங்கன்னு சொன்னார். அடுத்த நாளே ஒரு முடிவை எடுத்தோம். இனி இவருடைய கதவை எப்போதும் தட்டக்கூடாது. காரணம், பணம் சம்பாதிப்பதை முதல் எண்ணமாக அல்ல, மாறாக வாழ்வில் முன்னேற்றம் அடைந்தால் முதல் எண்ணமாக கொள்ள வேண்டும். அதற்கு இந்த பணம் அவசியம் இருக்கு. அப்படி சொல்லியிருந்தா பார்த்திருக்கலாம். அந்த நபரை சந்திக்கவே இல்லை. அப்ப பிறகுதான் கேள்விப்பட்டேன், அவர் வாழ்க்கையில் இந்த பணத்தை அதிகமாக யோசிச்சு கடைசியில் என்ன, அதிக கடன், அதிக சுமையாக மாறிவிட்டது. நம்ம ஊர்ல கூட ஒரு 2 இளைஞர்களை இது போல சந்தித்து, ஒருவர் ஆண்டவரை நம்புபவர், இன்னொருவர் வேறு ஒரு மார்க்கத்துக்கு செல்லக்கூடியவர். 2 பேருடைய நட்பு மிக ஆழமான நல்லாவா இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட ஒருவர் மனமிட்டு பேச சொல்லி கேட்டப்போ அவங்க சொன்ன வார்த்தை, ஃபாதர், எல்லாவற்றிலும் எனக்கு ஒரு திருப்தி, எனக்கு நல்ல குடும்பம் அமைஞ்சிருச்சு, குழந்தைகள் இருக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் கடன் 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 சுமையாக மாறிவிட்டது. ஏன்னு கேட்டப்போ எப்படி ஆச்சரியம் தெரியல. திடீர்னு தேவை வரும், கடன் வாங்குவேன், அது வட்டி, அதுக்கு ஒரு குட்டி, இப்படியே சென்று கொண்டு இன்னைக்கு என்னால் ஒண்ணுமே முடியலன்னு சொல்கிறார். பணத்தை மையப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கையிலே குணத்தை இழந்திருந்தவர்கள், அவர்களுடைய வாழ்வினுடைய இலக்கு இலக்கணம் எதுவும் இல்லாமல் சென்றுவிடும். நிராயுதபாணி என்று கூட அவர்களை சொல்லலாம். அது மாதிரிதான் சக்கையை பாருங்க, வசதி இருந்தது, வாய்ப்பு இருந்தது, அதிகாரம் இருந்தது, தன் கையிலே ஆளுமை இருந்தது. ஆனால் மனசுல நிம்மதி மட்டுமில்லை. இவர் ஒரு தலைவர். எப்படி அவரை தலைவனாக ஏற்றுக்கொள்ள முடியும்? அந்த தலைவனை நம்பி வந்த அத்தனை பேரும் அவர்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதி கிடைத்திருக்குமா? அதுதான் அந்த சக்கையுடைய நிலை. இன்னைக்கு அப்படியே இயேசுடைய தலைமை பண்பை பார்க்கலாம். அவர் எப்படிப்பட்டவராக இந்த நிகழ்வை மட்டும் வச்சு பார்க்கலாம். நான் மொத்தமா சொல்ல, இந்த நிகழ்வை மட்டும் பார்க்கலாம். தாமாக முன் வரக்கூடிய இயேசு, அன்னார்க்கு பார்க்கக்கூடிய இயேசு, இறங்கி வா என்று சொல்லக்கூடிய இயேசு, உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட இயேசு. இதெல்லாம் எதுக்காக? சக்கை பணக்காரனா இருக்கிறான், நிறைய விருந்து வைப்பான், நல்லா சாப்பிடலாம் அப்படிங்கிறதா? இது அல்ல தலைமை பண்பு. பணத்தை முன்வைத்து வாழ்க்கை வீட்டுக்கு வர சென்ற பொழுது பணக்காரன் தருகிற விருந்தை உண்பதற்காக செல்லவில்லை, மாறாக இயேசு தருகிற மருந்தை கொடுப்பதற்காக செல்கிறார். ஒரு பக்கம் பார்த்தா அந்த சக்கையை கூப்பிடுறாரு, என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்றாரு. இயேசு போறாரு, விருந்தை சாப்பிடுவதற்காக அல்ல. இதுதான் முக்கியமாக கவனிக்க வேண்டும். பணக்காரன் நல்லா போடுவார், மாறாக இயேசுவிடம் இருப்பதை கொடுக்க செல்கிறார். சக்கை பாருங்க, தன்னிடம் இருந்ததை எல்லாம் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறாரு? விபிலியத்துல வாசிக்கிறோம், இதுல நிறைய இடத்துல வாசிக்கலாம் இல்லையா? ஒரு மனிதர் தவறு செய்கிற பொழுது அவர் எப்படி அதை திருத்திக் கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தா, விடுதலை பயணங்கள் சொல்லுகிறது. அதே மாதிரி லேவியர் புத்தகம், நிறைய பழைய ஏற்பாடு நிறைய நூல்கள் உண்டு. 2 மடங்கு திருப்பி தர வேண்டும். எதை அதை கவர்ந்தெடுக்கிற அல்லது 2 மடங்கு கொடுக்கணும்னு சொல்லப்படுகிறது. ஆனா
சக்கையை சொல்ற பாருங்க, 4 மடங்காக நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன். எதெல்லாம் யார் மீதாவது போய் கொண்ட சுமத்தி ஏழைகளுக்கு நான் பெற்றிருக்கேன், அதை நானா திருப்பி கொடுக்கிறேன். உனக்கு இவ்வளவு செல்வம் இருக்கு, தன்னிடம் இருப்பதை கொடுக்க ஆசைப்படுகிறார் சக்கையை. ஆனால் இயேசு அவரிடம் இல்லாத ஒன்றை கொடுக்க செல்லுகிறார். அதுதான் தலைமை பண்பு. என்ன சக்கையிடம் இல்லை? அவரிடத்திலே மகிழ்ச்சி இல்லை, அவரிடத்திலே மன நிம்மதி இல்லை, அவரிடத்திலே முழுமையான விடுதலை உணர்வு இல்லை. எதையோ பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கிறார். ஒரு சுதந்திரமான மகிழ்ச்சி இல்லை. ஆனா இயேசு எந்த வினாடி தலைவராக இருந்து அவரை அழைக்கிறாரோ அவருக்கு பாருங்க, அந்த இடத்துல பார்க்கிறோம், மகிழ்ச்சியோடு இயேசுவை வரவேற்றாருன்னு சொல்லி. மற்றதெல்லாம் அவருக்கு மகிழ்ச்சி கொடுக்கலையா? காசு, வீடு, பணம் இதெல்லாம் மகிழ்ச்சி கொடுத்திருக்கோம். ஆனால் நிம்மதியான மகிழ்ச்சியாக அல்ல, பெருமகிழ்ச்சியாக அல்ல. இயேசுவை வீட்டுக்குள்ள வர்றப்ப எனக்கு கிடைக்கிற மகிழ்ச்சியை விட இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நம்முடைய பழைய மறைமாவட்ட முன்னாள் ஆயர் அமுரஸ் அவர்கள் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய அடிக்கடி இதை சொல்லுவாங்க, அனைத்து குப்பை என கருது, அனைத்து குப்பை என கருதுன்னு சொல்லுவாங்க. நேற்று தினத்திலே கூட அவருடைய நினைவு நாள், அப்பெல்லாம் இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அவருடைய மறைமுறைகள் மக்கள் அப்படியே மயங்கி போடும், அவ்வளவு கர்ஜிக்கிற சிங்கம் போல அவர் தன்னுடைய மறைமுறை மாற்றுவார். அப்பொழுது நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தையை தான், பவுலடிகளாரை அதிகமாக முன்வைத்து அவர் மறைமுறையை சொல்லுவார்கள். அவர் சொல்லுகிற வார்த்தை தான், பணத்தை நம்பாத, அது ஒரு குப்பை, மாறாக இயேசுவை நம்பு, அவருடைய வாழ்வு. அடிக்கடி அவருடைய மறைமுறையை கேட்கலாம். இயேசுவை பிரியமான உறவுகளே, இந்த நாள்ல என்னன்னா, நான் வீட்டுக்குள்ள இன்னைக்கு என்னத்தை கொண்டு போக போறேன். கடந்த வாரம் உண்டியல் காணிக்கை எடுத்து எண்ணிட்டு இருக்கிறப்ப விளக்கமாக வரும், அது எந்த நபர்னு தெரியல, ஒரு 10 ரூபா நோட்டு கிழிஞ்சிருக்கும். வாரம் இந்த பசங்களை பூசணி பசங்க வந்து எண்ணிட்டு பாரு இந்த வாரம் அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. வாரம் வந்துட்டே இருக்கும். ஒரு சில சமயத்தில் நினைப்பேன், நீ போடுறப்ப பாதி அதுலேயும் கிழிஞ்சு 10 ரூபா போட்டு நான் கடவுள் எதை கொடுப்பார்? அந்த குட்டி பசங்க சொல்றாங்க, பாதியோட தான் போவாங்க திரும்பி. இயேசுக்கு எதை கொடுக்க போகிறார்? இயேசு உனக்குள் வர வேண்டும். நீ கொடுக்கிற பணத்தை நம்பி அவனுக்கு வரவில்லை, உன் உள்ளத்துல மனசை நம்பி வருகிறார். இதயத்தை திறக்க வேண்டும். அப்ப இங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இயேசுடன் இருக்கிற தலைமை பண்பை என் குடும்பத்திலே கொண்டு வர வேண்டும். காசு இடம் இருக்கிற என்னுடைய பற்றை வெளியிலே தள்ள வேண்டும். அப்படின்னா காசு வேண்டாமா, பணம் வேண்டாமா? வேணும்தான் உண்மை. ஆனால் அது அல்ல, அதை விட முக்கியம் அதை தருகிற கடவுள் எனக்கு முக்கியம். இந்த இடத்துல அல்ல, விண்ணகத்திலே நான் வீட்டை கட்ட வேண்டும். இதற்கு நல்ல உதாரணம் தான் இன்னைக்கு நம்ம கொண்டாடிய ஒரு பெண்மணி. அங்கேயும் நாட்டு இளவரசியாக இருந்தாலும் எவ்வளவு காசு இருக்கு, எவ்வளவு செல்வம் இருக்கு, எவ்வளவு மாட மாளிகை, எவ்வளவு வசதியான வாழ்வு, நிம்மதி தரல. நல்ல கணவன், 3 குழந்தைகள் நல்லா இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் பிறந்துகிறார்கள். கணவன் இறந்த பிறகு பிறந்து விட்டு மிக மிக ஏழ்மையிலே வாழ்ந்தால் தான் இந்த புனிதையாக வைக்கப்பட்டிருக்கிறார். ஈஸ்வரை பிரியமான உறவுகளே, ஒரு வினாடி மட்டும் சிந்திக்கலாம். கடவுளே, உம்மை ஆதாயமாக்கிக் கொள்ள எனக்கு முக்கியமானது என் மனசு, என் இதை வீட்டை திறக்க வேண்டும். நீங்க உள்ள வாங்க. எனக்குள்ள இருக்கிற இந்த பதவி, எனக்குள்ள இருக்கிற இந்த பணம் வெறி, எனக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் வாங்கிக்கணும், எல்லாத்தையும் சேர்த்துக்கணும், அபகரிக்கிறது, கிராபிங் சொல்லுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க எதையும் கொடுக்க மாட்டாங்க, ஆனா எங்காவது கிடைச்சுன்னா வாங்கி 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 போட்டுவாங்க. இதெல்லாம் என்ன? இது அல்ல. மாறாக இயேசு எனக்குள் பயணம் செல்ல வேண்டும். எதை அவர் கேட்கிறார்னா, நொறுங்கிய உள்ளம். சக்கை அதைத்தான் கடவுள் கொடுத்தார். அவர் கொடுத்தது காசு பணத்தை விட இதுதான். நொறுங்கி போயிட்டார். எனக்கு நிம்மதி இல்லை, இந்த பணத்தினால இல்லை, மக்கள் அணி பாவின்னு சொல்றாங்க சொல்லிட்டு அதெல்லாம் தள்ளி வச்சு நொறுங்கி போய் கடவுளுக்கு கொடுக்கிறாரு. அந்த இடத்துல இயேசு மகிழ்ச்சியை தருகிறார். அவர் எழுந்து போன மீட்பை தருகிறார், பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். அந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, உங்களால் உங்கள் இல்லத்திற்கு மீட்பு வர வேண்டுமா? இயேசுவை உள்ளே நுழைய விடுங்கள். You
சகோதரமே நமக்கு கொடுக்கிற திருப்பலி தந்தையாம் இறைவனுக்கு நாம் ஜெபியுங்கள். ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உண்மை வேண்டும் என்றோ, அதனால் மாண்புக்குரிய திருமணம் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கு இறை பற்றின அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்றுத் தருவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே கருதியும் நீதியமாகும். எங்கள் கடமையும் மேற்பட்டுரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியால் நீர் மனிதனாகி எங்களை படைத்து நாங்கள் நீதிமணி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீ. அவர் வழியாக தேவன மாண்பை வானகத்துதர் புகழ்கின்றனர். தலைமை பங்கு ஒருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவரும் பெருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சேராமீங்களும் ஒன்று கூடி அக்களித்துக் கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் பொருளையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களும் தாழ்வுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஆர்ப்பரிப்பதாவது. வான்படைகளின் கடவுளமாண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியம் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரை மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூன்று. ஆகவே உடைய ஆவியை பழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த நிகழ்கிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரை கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையெடுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பெறுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நாங்கள் இந்த உண்டு கிண்ணத்திலிருந்து அருகும் போதெல்லாம் வீரவர்கள உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை வியப்பினை கூர்ந்து
வாழ்தல் அப்பத்தை மேம்படுத்தும் கிண்ணத்தையும் உங்களுக்கு கொடுக்கின்றோம். உன் திருமண கூலியும் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் நச்சத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் அடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கின்ற திரு அவையை நினைவுகூறுகிறோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர் தாமஸ் அக்வினாஸ் எல்லா திருநிலைகளாகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்கிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் திகில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமக ஒளியினுடைய ஏற்றரிடம் எங்கள் இவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற ஹங்கேரி நாட்டு இளவரசி புனித எலிசபெத்துடனும் எங்களுடைய பங்கின் பாதுகாவலர் புனித அந்தோனியாருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்துவர் வருட ஆடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிற்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு மக்கள் கொடுத்த சுகத்தை பின்னக தந்தை நோக்கி கரங்களை உயர்த்தி கொண்டாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என ஒற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தீர்களாம். அண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை பணிவுடன் அருளாமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாரும் கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிப்பதாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன், திருப்பதர்களுக்கு வழங்குகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை நோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்னென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவர் உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்மை மன்னகத்திலே செல்வராக, மன்னகத்திலே ஏழ்மையிலே வாழ்ந்தவர். உடைய விருந்திலே கலந்து கொள்ள காத்திருக்கிறேன். ஆறும் பேறு பெற்றவர்கள் கிறிஸ்துவின் தூய உடலும் ரத்தம் நம்மை பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வார்.
ஆண்டவரையும் தூயமறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக் கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டும் என்று அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு திருமகன் கட்டளையிட்டவை எங்கள் அன்பின் வளர்ச்சிக்கு எட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பதி நிறைவேறிற்று. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே பரிசுத்த திருத்துவத்துக்கு எப்பொழுதும் தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்த தெய்வத்தாயே, எங்கள் திரும்ப வேளையில் நாங்கள் அடைக்கலத்தை தேடிவிடம் வருகிறோம். மகிமை நிறைந்தவிடமா செல்லாதவிடமான கண்ணிகையே, எங்கள் மன்றாட்டை தள்ளிவிடாமல் எல்லா ஆபத்துகளில் இருந்தும் எங்களை காத்தருளும். வேண்டுதல் ஜெபம். இப்புண்ணிய தலத்தில் மாட்சிமை கொண்ட எழுந்தருடைய இருக்கிற புனித அந்தோனியாரே, இயேசுபாலகனை கையிலேயும் பேர் பெற்ற பரிசுத்த தனமிலங்கும் நீதியே, இன்னொருவோரின் சஞ்சீவியே, பாவங்களின் பஞ்சமே, ஆதரவை நாடி ஓடி வந்துடைகளுக்காக இறைவனிடம் நாடுவீராக. எங்களிடங்களை நாங்கள் விரும்பி கேட்க வேண்டும்.
இறைவனிடம் நாங்கள் கேட்பவற்றை பெற்றுக்காக எங்கள் அன்பான தந்தையை எங்களை முழுவதும் உனக்கு அர்ப்பணிக்கின்றோம். இறைமக்களின் மன்றாட்டுக்கள் எங்கள் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் அளித்துவிட வேண்டும் என்று மக்கள் அனைவரும் சமுதாய சமாதானத்திலும் சமய ஒற்றுமையிலும் சகோதரி போல் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று இந்த அருள்தலத்தை நாடி வரும் பக்தர்கள் திருவிழத்தின்படி உடல் நலத்தை நீடிக்கவும் மனம் இனியத்தோர் நிம்மதி அடையவும் வேண்டும் என்று தீய சிந்தனைகளிலிருந்தும் பேயின் சோதனைகளிலிருந்தும் நாங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று நாங்கள் விரும்பும் கோரிக்கைகள் கைகூடவும் எங்களை எதிர்கொண்டு வரும் தீமைகள் விலகவும் என்றும் உமது ஆதரவை இருக்கவும் வேண்டும் என்று யாராலும் கைவிடப்பட்ட நம்பிக்கை இழந்து நிற்கும் நெருக்கடியான வேளையில் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். எல்லாம் இறைவா, மனவில்லாத அன்புக்குரியவன் அருளை துணையால் கோடியற்பட்ட பிடிதந்தோனியார் என்னும் மூல மக்களால் எங்கள் பேருமது கருணை பெண்களை பெருப்பேரிடம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மாநிலம் போற்றிடும் தோயனை உந்தன் பாதம் நாடி வந்தோ கோடிய புதற்கென புகழ் பேட்டி கோடிய புதற்கென புகழ் பேட்டி நாடி வரும் எம் புரிந்தி மாநிலம் போற்றிடும் தூயவனே உந்தன் பாதம் நாடி வந்தோ இயேசுவை கையில் தாங்கியதா இறைவனின் அருளை அடைந்தீரே மலை போல் வரும் தூய வாழ்வினிலே மலை போல் வரும் தூய வாழ்வினிலே நிலை துணையாதிருக்க அருளே மாநிலம் போற்றிடும் தூயவனே உந்தன் பாதம் நாடி வந்தோம். விழுந்தாளிடுவோம் நோயாளிகளை ஆசீர்வதித்தல் ஆண்டவருடைய பெயராலேயே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. நாங்கள் துன்பங்களினால் துன்பங்களை உதயத்தினால் விரைவில் குணமடைய மழை அருள் புரிவீராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பாதுகாக்கும் நடுவிலும் உங்களை காப்பாற்றும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு நடுவிலும் உங்களுக்கு முன்னும் காவலாருக்கும் உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்கும் மேலும் இருப்பாராக. வாழும் இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே Hare